ஸோ அந்த மாதிரி இல்லாம நம்ம வீட்லயே நம்ம வீட்டு சமையல் அறையில உள்ள பொருட்களை வச்சு ஒரு சின்ன ஒரு ஆயில் ப்ரிப்பரேஷன் சொல்றேன். இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஸோ வாங்க ஆயில் ப்ரிப்பரேஷனை பார்ப்போம். முக்கியமா தேவைப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்லி வற்றல். இத லைட்டா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம், இல்ல மிக்சியில பவுடர் பண்ணி வச்சுக்கணும். சோ மிக்சியில பவுடர் பண்ண இந்த நெல்லி வற்றல் பொடி வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கணும். அதே மாதிரி வெந்தயம். சோ வெந்தயம் எல்லாருக்கும் தெரியும், இது குளிர்ச்சியான ஒரு பொருள். இந்த வெந்தயத்தையும் லைட்டா ரோஸ்ட் பண்ணிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு லைட்டா ரோஸ்ட் பண்ணி அதையும் பவுடர் பண்ணி வச்சுக்கணும். கரிசலாங்கண்ணி முக்கியமா இதுக்கு நமக்கு எக்ஸ்டர்னலா நம்ம யூஸ் பண்றதுனால தேவைப்படுறது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி தான். வெள்ளை கரிசலாங்கண்ணி செடியா கிடைச்சது அப்படின்னா இலையை அரைச்சு எடுத்த ஒரு ஜூசஸ் வந்து ஒரு 100 ml எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இலைச்சாறு கிடைக்கல அப்படின்னா இதே மாதிரி கடைகள்ல கிடைக்கிற அந்த இலையை பொடி பண்ண பொடி வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. இந்த கறிவேப்பிலையும் ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் தண்ணீர் விட்டு அரைச்சுக்கணும். அந்த ஜூஸும் ஒரு 100 ml எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கற்றாழை. சோ கற்றாழை வந்து குளிர்ச்சி தன்மை உடையது. இந்த கற்றாழையே இந்த ஓர பகுதியான இந்த பச்சையா இருக்க பகுதியெல்லாம் சீவி எடுத்துட்டு அந்த ஜெல் மாதிரி இருக்குது பாத்தீங்களா, அதை வந்து அதோட கொஞ்சம் திரிஃபிலா பவுடர் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சோம்னா அந்த தண்ணீர் மற்றும் வந்து இலகி வரும். அந்த தண்ணீர் வந்து ஒரு 100 ml எடுத்துக்கோங்க. செக்கில் அரைச்சி எடுத்துக்கிட்ட ஒரு தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 200 ml எடுத்துக்கணும். இப்ப நம்ம முன்னாடி சொன்ன பொடிகள் எல்லாம் வந்து என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் பவுடர் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம அடுப்பு ஏத்திட்டு ஒரு சிம்ல வச்சே லைட்டா பாயில் பண்ணும். பாயில் பண்ணி கொஞ்சம் நல்லா கொதிச்சு வருது பாத்தீங்களா, வேணும் கொதிக்கிற வரைக்கும் நீங்க வந்து ஃபிளேமை வந்து கொஞ்சம் ஹைல வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சுன்னா ஃபிளேமை வந்து கம்மியா பண்ணிட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிளறி விட்டுட்டே இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மெழுகா வரும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் திரண்டு வரும். ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெய்லாம் காய்ச்சறப்ப எப்படி வந்து திரண்டு ஒரு மாதிரி கடுகா வரும் பாத்தீங்களா, அந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம கீழே இறக்கி வச்சுட்டு உடனே நம்ம ஃபில்டர் பண்ணிடணும். சோ இந்த ஆயிலை வந்து ரெகுலர் ஹேர் ஆயிலாவும் யூஸ் பண்ணலாம்,